வெல்கம் டு புது வாழ்க்கை. ஒரு செஃப் ஆனோன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அதே மாதிரி செஃப் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனுடைய சேலரி பேக்கேஜஸ் என்ன, இன்னும் அதிகமான வாய்ப்புகள் என்ன இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் செஃப் பற்றின அதை சார்ந்த விஷயங்கள் எப்படி, அதில் வந்து நம்ம அந்த கெரியர் சூஸ் பண்ணால் நம்ம ஒரு ரிச் பொசிஷனுக்கு போக முடியுமா, இப்படியான விஷயங்கள் அத்தனையுமே இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்க்கலாம். ஸோ செஃப் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேணும் செஃப் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பேஷன் இருக்கணும். பேஷன் அப்படின்னும் போது சில பேருக்கு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதான் அது வந்து எந்த ஃபுட்டை பார்த்தாலும் எனக்கு அது புதுசாக போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றணும் இப்படி இருப்பாங்க கிட்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது வந்து பேஷனேட் கிடையாது. பேஷனேட் அப்படின்னா அந்த ஃபுட்டை எப்படி தயார் செஞ்சாங்க, அந்த பிரியாணியில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த கேக்குள்ளே என்ன இருக்கும், இதை நான் செஞ்சு பார்க்கணும், இப்படியான்ற ஒரு உங்களுக்கு இன்பார்னாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டி டு நோ அபவுட் ஃபுட்ஸ், இது மட்டும்தான் முக்கியமான குவாலிஃபிகேஷனே. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு பெரிய டிகிரி தான் வாங்கணும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. டிகிரி இஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் எனி கேட்டரிங் பேஷன். ஸோ ஏன் அப்படின்னா செஃப்புக்கு முக்கியமான பேஷன் தனக்குள்ளேயே இருக்கணும். இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி தனக்குள்ளேயே இருக்கணும். அது போய் படிச்சுட்டு அந்த மாதிரி வந்து கிரியேட்டிவிட்டி இல்லை. இது என்னன்னா இன்பார்னாக அந்த கிரியேட்டிவ் ஸ்டைல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். பேஷனேட் ஃபார் டெவலப்பிங் த ஃபுட்ஸ். ஸோ அந்த மாதிரி புதுசான ஃபுட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷனேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் காலேஜஸில் பேச்சுலர் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கலாம், B.Sc அப்படின்ற கோர்ஸு. அப்படி இல்லைனா 10th அப்புறமே வந்து செஃப் ஆகக்கூடிய எல்லா பேஷனும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூ ஸ்டார்ட் பீயிங் த செஃப். ஏன்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் பீவரேஜ் சர்வீசஸ், டிப்ளமோ இன் கேட்டரிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி வந்து B.Sc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க செஃப் ஆகிறதுக்கு. அதே போல் அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி கூட படிக்கலாம். எப்படின்னா நீங்கள் கேட்டரிங்கில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டமில் வந்து சப்போஸ் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த ஸ்பெஷலைசேஷனில் போனாலும் படிக்கலாம். ஸோ அது போல் நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரண இன்ஸ்டியூஷனில் சேரணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது. பட் ஆனால் இந்தியாவிலேயே டாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஹார்டாக டஃப்பாலாம் இருக்காது. ஜஸ்ட் பேசிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் லெவல் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு சீட் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் டேக் அப் அ டிகிரி ஆஃப் B.Sc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் B.Ct, ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு அங்கே நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்கும், நிறைய டைம் இருக்கும் நீங்கள் படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரியான சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னும் போது ஒரு செஃப்புக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள், எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது டாப் ப்ரியாரிட்டி. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நீங்கள் வந்து 5 ஸ்டார் ரேஞ்சஸ் ஆன ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அக்கார்டிங் டு எ ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே எல்லா விஷயமுமே. உங்களோட ஏஜ் கணக்கே கிடையாது. இந்த செக்டாருக்கு ஏஜ் கணக்கே கிடையாது. ஒரு 40 years 50 years செஃப் தான் கரெக்டாக செய்வார். நோ, நீங்கள் 20 years-ஆக இருந்தாலும் உங்களுடைய கை திறமை, ஸ்கில்னு சொல்லுவாங்க, கை மனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் நல்லா அழகாக வருது, சூப்பர் டேஸ்டாக இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னோவேட்டிவாக இருக்குது, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கில் மட்டுமே போதும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களை ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் டாப் லெவல்ஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வந்து என்னென்னா ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறது. ஏர்லைன்ஸ்லனா ஏர் கெஸ்ட் இருப்பாங்க இல்லையா, கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ், அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான இதுக்கும் வந்து வெரி ஹை சேலரி வந்து பே பண்ணுறாங்க. ஏர் கேட்டரிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே, பிரிட்டானியா, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃபுட் ப்ராசஸிங். அவங்களோட ஃபுட் வந்து அவங்க தயாரித்து எல்லா குளோபலி தே வில் டிஸ்ட்ரிபியூட். ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸில், ஷிப்ஸில் வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 6 months நீங்கள் க்ரூஸில் ஒர்க் பண்ணுறது, 6 months லீவு. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரிச்சான டிஷ்ஷஸ் வந்து அங்கே நீங்கள் தயார் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து சேலரி இஸ் வெரி வெரி ஹை. அது ஒன்று. அதுக்கப்புறம் கிளப்ஸ்,
பெரிய பெரிய கிளப்பு, ரொம்ப ரிச்சான கிளப்ஸ் வந்து இருக்கும். மஹிந்திரா கிளப் அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிச்சான கிளப்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அதே போல் கார்ப்பரேட்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிஸில் நீங்கள் செஃப்பாக இருக்கிறது. ஸோ இது மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஓன் பிஸ்னஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் அ செஃப்பாக நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ரெஸ்டாரண்ட் பண்ணலாம், இல்லை பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனில் இப்போ பீஸா ஹட், மெக்டொனால்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பிராண்டையே உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரி கைத்திறமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் விடும். அதே போல் இது மட்டும் இல்லை ஓப்பனிங்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு செஃப்பாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களோட ஒவ்வொரு டிஷ்லேயும் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நிச்சயமாக வந்து மில்லியன் ரேஞ்சஸில் இருக்க போகிறாங்க. அது ஒரு இன்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ யூடியூபராக யூ வில் பிகம் வெரி ஃபேமஸ். இது வந்து உங்களை பெரிய லெவலுக்கு உயர்த்தி கொண்டு போகும். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, டிவி சேனல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபுட் பீப்புள் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் தேர் ஓன் சேனல் ஃபுட்டுக்காகவே. ஸோ அதெல்லாம் பீப்புள் ஆர் வெரி வெரி கிரேசி அவுட் சைட். ஃபுட்டுக்காக வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி ரிச்சான ஒரு புதுசான ஒரு டேஸ்ட்டு, அதுக்குள்ளே அந்த விஷயங்கள் பற்றி கவலைப்படுறதே இல்லை. மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும், அதே மாதிரி ரொம்ப ரிச்சாக டேஸ்டாக இருக்கணும். இதுக்காக வந்து ஆக்சுவலாக ஃபுட் சேனல்ஸே நிறைய இருக்குது. ஃபுட்டை பற்றின இதை பற்றின ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது மாதிரி அது போல் வந்து டிவி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, டிவியில் வந்து ஒரு சேனலில் வந்து நீங்கள் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சைடு இன்கம்ஸ். எக்கச்சக்கமான வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த செஃப்பில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ சேலரி பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு செஃப்பாக நான் ஆயிட்டேன், 10th முடிச்சது கூட நீங்கள் செஃப் ஆகலாம், இல்லை +2 முடிச்சதும் நீங்கள் டிகிரி எடுத்துகிட்டு கூட செஃப் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் சேலரி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செஃப் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு 4 இதா பிரிச்சிருக்காங்க கெரியரா. என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ் செஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவங்க வந்து சுப்பீரியர். அவங்க வந்து டாப் லெவல் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், வெரி 5 ஸ்டார் கிளப்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒர்க் பண்றவங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் செஃப். நெக்ஸ்ட் டு தட் வந்து சவுஸ் செஃப்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு அசிஸ்டண்டா இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வந்து விருந்துகள் நடைபெறும் போது அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வந்து ரிலேட்டடா வந்து இருப்பாங்க. அது போல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிடேட்டர். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை பிளேட்டிங் பண்ணி அழகா போய் ப்ரெசென்ட் பண்றது இந்த செஃபோட வேலை. அதுக்கப்புறம் 4th வந்து என்னன்னா, ஜென்ரலா காமன் செஃப்ஸ் அப்படின்னும் போது சைனீஸ் தனியா இருப்பாங்க, பிரெஞ்சு விஷயங்கள் தயாரிப்பாங்க, கான்டினென்டல் ஃபுட்ஸ் தயாரிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரி, டெசர்ட் ஐட்டம்ஸ் தயாரிக்கிறதுன்னு தனியா செஃப்ஸ் வந்து இருப்பாங்க. தனி டிபார்ட்மெண்ட்ஸே இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பார்பிக்யூ நேஷன் நீங்க போனீங்கன்னா பஃபெட் சிஸ்டம் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 1500 rupees சார்ஜிங். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 to 80 வெரைட்டிஸ் இருக்கும் ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சுப்பீரியர் செஃப்ஸ் இது வந்து தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. டெசர்ட்டே வந்து கிட்டத்தட்ட 20 ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. அது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செஃப்போட கெரியர் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ வந்து பேசிக்காக ஒரு ஸ்டார்டருக்கு என்ன சேலரி இருக்கும், செஃப் வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா என்ன சேலரி இருக்கும், எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னா 20,000 per month தான் பேசிக் சேலரி அலைன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்லு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வயசு வந்து தேவையே இல்லை. 50,000 per month வந்து அது அப்படியே உயர்ந்துக்கிட்டே போய் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ஆகிற நிலைமையில வந்து உங்களுக்கு 10 lakhs per month வந்து they are ready to pay. இது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே டாப் ரேங்கிங் செஃப் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சஞ்சீவ் கபூர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லிமிட்டட் அப்படின்றது தான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆல்சோ. அவங்க வந்து 20 lakhs 30 lakhs per month தட் செஃப் இஸ் கெட்டிங். அது மட்டும் இல்லாமல் டிவி சேனல்ஸு, மற்ற இடத்துல ஃபாரின் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது, அதே போல் ஃபாரின் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நம்ம ஒரு பார்ட்டி செட் பண்ணி ஃபுட் இது பண்ணிட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சைடு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே போல தான் வந்து இந்த செஃப்போட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.